ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வள்ளலை சரணம். என் அன்பின் பிள்ளையே, உன் நீண்ட நாள் கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டது. உன் மனதில் உள்ளதை உள்ளபடி எப்படி புட்டு புட்டு வைப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். ஒரு நெருடல் உன் மனதை வலை போட்டு அரித்து கொண்டே இருக்கின்றது. இதற்கு மேல் நான் என்னதான் செய்ய வேண்டும்? எல்லாம் செய்து விட்டாச்சு. ஆனால் நடப்பது என்னவோ வேறொன்றல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது. நான் ஒன்று நினைக்க இது ஒன்று நடப்பதற்கு எனக்கு என்ன தெரிய போகிறது என்று நீ யோசித்து கொண்டிருந்தாய். மனதில் அத்தனை வழிகளையும் தாங்கிக் கொண்டு நான் உன்னை மட்டும் தானே கைப்பிடித்திருக்கின்றேன். நீயே என்னை மீண்டும் மீண்டும் சோதனை செய்து பார்த்தால் நான் எங்கே போவேன் அப்பா என்றுதானே நீ என்னிடம் கேட்கின்றாய். என் கண்ணின் மணியே, இந்த அப்பன் ஒரு பதிலை உனக்காக கொடுக்க வந்திருக்கின்றேன். பொறுமை, நிதானம், இந்த இரண்டும் உன் மனதில் நம்பிக்கையாக நிலை பெற்று இருந்தாலே இந்த அப்பன் தருவதிலிருந்து விலக மாட்டேன் என்பதில் நீ உறுதியாக இருக்கும் வரை நிச்சயம் அது உன் கைகளில் வந்துதான் சேரப்போகிறது. உள்ளதை உள்ளபடி நான் கொடுக்க போகும்போது ஏன் உன் மனதில் நெருடலாக இருந்து கொண்டு இருக்கின்றது? உன் மனதிற்குள் ஒரு ஆசையை நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நான் சொல்வது ஒன்றுதான். நீ அதற்கு நன்றியை மட்டும் இந்த பிரபஞ்சத்திற்கு சொல்லிக் கொண்டே இரு. நீ எனக்கு தந்ததற்கு நன்றி என்றும் மட்டும் நீ சொல்லிக் கொண்டே இரு. அத்தோடு இந்த அப்பனின் நாமத்தை நீ சொல்லிக் கொண்டே இரு. இந்த பிரபஞ்சமும் நானும் ஒன்று சேர்ந்து உனக்கான விஷயத்தை கையில் எடுக்காமலா விட்டு விடுவோம்? என் பிள்ளை எவ்வளவு இரக்க குணம் உடையவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு பிரச்சனை என்ற உடனே கண்களில் தான் அறியாமலே கண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இரக்க குணம் இருக்கும் என் பிள்ளையே, நான் உன்னை எப்படி கண்ணின் மணியை கைவிட்டு விடுவேன் என்று நினைக்கின்றாய்? சிக்கல்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த சிக்கலை தாண்டி இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்பதில் தெளிவாகவே இரு. உன் மனம் நோகும்படி இங்கு எந்த ஒரு செயலும் நடக்காது. ஒவ்வொரு செயலையும் நான் உற்று நோக்கி பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீயோ நினைக்கலாம், நம்மை சுற்றி நடக்கும் விஷயத்திற்குத்தான் இங்கு யாருமே சாட்சி இல்லையே என்று. யார் சொன்னது? சுவருக்கும் கண்ணுண்டு. என் பிள்ளையே, அப்படி இருக்கும்போது இந்த அப்பன் உன் வாழ்க்கையாகவே மாறிவிட்ட போது நீ செய்கின்ற செயல் எனக்கு தெரியாமலா இருக்கும்? அதை நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டுமா என? நீ சொல்லாமலே ஒவ்வொரு ஆசைகளையும் நிறைவேற்றி கொண்டு இருக்கும் இந்த அப்பன் உன் மனதிற்குள் குழம்புகின்ற விஷயமும் எனக்கு தெரியாமலா இருக்கும்? நீயோ நினைக்கலாம், அப்படி தெரிந்திருந்தால் அந்த குழப்பத்தையும் நீ தீர்த்து வைத்திருப்பாயே. இன்னும் ஏன் என்னை அலைய விட்டு வேடிக்கை பார்க்கிறாய்? நான் கண்ணீர் விடுவது உனக்கு அவ்வளவு பெருமையாயிருக்கா என்று. அதுவல்ல என் தங்க பிள்ளையே. என் பிள்ளை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் சில சோதனையை அனுமதித்திருக்கின்றேன். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? இந்த சோதனையின் வழியில்தான் உனக்கு என்ன உண்மை என்பதை புரிய வரும். சில சமயத்தில் உண்மை இல்லை என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் விஷயம் அங்கு பொய்யாக இருக்குமோ என்று யோசிப்பாய். எது பொய் என்று நினைக்கின்றாயோ அது உண்மையாக மாறும் தருணமும் இருக்கின்றது அல்லவா? இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனால்தான் நிஜத்தையும் பொய்யையும் வேறுபடுத்தி காண்பிப்பதற்காக, என் பிள்ளைக்கு சில உண்மைகளை புரிய வைப்பதற்காக இந்த விஷயத்தை அனுமதித்திருக்கிறேன் சாமி. வேறொன்றும் இல்லை. நீ உன் கருமை வினைகள் அத்துணையும் என்னிடம் இந்த அழுக்கமுட்டை சாமியிடம் ஒப்படைத்து விட்ட பிறகு வருகின்ற சோதனையை நினைத்தெல்லாம் நீ அழுது தவித்து கொண்டு இருக்காதே. காலங்கள் எவ்வளவு போனாலும் தருவது நானாக இருக்கும்போது உனக்கு எல்லாம் நல்ல நேரமாகத்தான் இருக்கும். நம்பிக்கையா இரு சாமி, கலங்காதேடா.
உன் வாழ்க்கை என் கையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்போது உன்னை நான் கண்கலங்க விட்டு விடுவேனோ? காட்டில் கண்கட்டி விட்டது போல் அல்லவா என் வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கின்றது அப்பனே என்று நீ யோசிக்கிறாய். வழி சொல்வதற்குத்தான் உன் முன்னால் இந்த கணக்கம்பட்டியான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதே நீ எப்பொழுதும் மறந்தும் மறுத்தும் விடாதே. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆறுதலுக்காக இல்லை, உன் வாழ்க்கைக்காக மட்டுமே நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். விதியினை மட்டுமல்ல, என் பிள்ளைகளின் வாழ்க்கையை மாற்றி நீ கேட்ட பெருமகிழ்ச்சியும் நீ கேட்ட சந்தோஷத்தையும் அள்ளி தருவதற்குத்தான் நான் ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன். எதுவோ நடக்குமோ நடக்காதா என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம். நடப்பதையெல்லாம் நன்மைக்கே நடத்தி தருவதையெல்லாம் என் அப்பனே என்று நினைத்துக்கொள். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.